தலைவா, அதாவது கடவுள் வந்து 10 அவதாரம் எடுத்தார். கிருஷ்ண அவதாரம், ராமர் அவதாரம், வாம அவதாரம், கூர்ம அவதாரம். எந்த அவதாரத்தை மக்கள் வந்து நல்லபடியாக எடுத்துப்பாங்கன்னு கேட்குறீங்க? ஒன்று ஒரு அவதாரம் தலைவா. அதில் என்ன மெசேஜ் சொல்கிறாரு, மக்களுக்கு என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு? எங்கள் பெஸ்ட்டு என்டர்டெய்னர் NDTVங்க. தலைவர் தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த படத்தோட டேரக்டருக்கு ஏதாவது சொல்லலாம், என்ன சொல்லுவாங்க? டேரக்டர் என்ன சொன்னால் கை பிடிச்சி ஒரு கிஸ் அடிப்பேன். கை பிடிச்சி ஒரு கிஸ்ஸு, லோகேஷ்க்கு ஒரு கிஸ்ஸு. அதை நீங்கள் வாயை பிடிங்கி இன்டர்நெட்டில் போடாதீங்க, தனியாக போடுங்க நீங்கள். அவர் கையை பிடிச்சி ஒரு பாஷா படத்தில் தலைவருக்கு கிஸ் கொடுத்தாமே ஒரு கிஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். தலைவரை தவிர்த்து இந்த படத்தை யாரை தூக்கி நிற்க வச்சா? என்னங்க இது, திருப்பதியில் வந்து பெருமாள் தவிர வேறு எதுக்கு டிக்கெட் போடுறீங்க? பெருமாளை பார்க்க தானே போடுறீங்க. தலைவர் படத்தில் தலைவர் தான், வேறு யாரும் கணக்கே கிடையாது. அவர் தவிர்த்து நீங்கள் யாருமே கிடையாதுன்ட்டுண்ணே. என்ன தலைவா நீ என்னத்தமா பேசுகிறேன் கேட்டா? நட்சத்திரத்தை தவிர நிலா இருக்குமா? விரலை விட்டு நகை இருக்குமா? கையை விட்டு கட்டவரல் இருக்குமா? அந்த மாதிரி கேட்குறேன். அதுக்கு என்ன பதில்? நான் தான் சொல்லிட்டேன், நான் பழனியில் முருகர், தமிழ்நாட்டில் ஜெயிலரு. அழிக்கவே முடியாது தலைவா. தலைவரோட ஒரு டைலாக், பெஸ்ட் டைலாக். தீப்பிடிக்க 2 பக்கம் வருஷம் தீப்பிடிக்கும். அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷம் தீப்பிடிக்கும். ஸ்டேஷனுக்கு வாசலில் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இருந்தாலும் அடிச்சு வெளியே தூக்கி போடும். தலைவா நெருப்பு பற்றி எரியுது. ஃபயர் ஸ்டேஷன் உள்ளகுதா? ஃபயர் ஸ்டேஷன் உள்ளகுது. ப்ரூஸ்லி ஆவியா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. தருன்னு சுத்துறாரு. அதான் சொல்றேன், தலைவர் கையில் 5 விரல்னா, ஒன்று லோகி, ஒன்று அனிருத்து, இன்னொன்று வந்து அமீர் கான், இன்னொன்று உபேந்திரா. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விரல். தலைவர் தான் கட்ட வரல. தலைவர் ரேகையிலேருந்து வந்தவங்க தானே எல்லாருமே தலைவர் கீழே தாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ஏன்னா லோகி இப்படி பிடிச்சார் பீடியை, தலைவர் இப்படி பிடிச்சி புகை மட்டும் விட்டார், பீடியை கையில் நடுவில். இப்போவே பழைய விண்டேஜ் மாட்டாங்க. அதான் 10வது மாடியெல்லாம் குதிக்கிறாருங்க. 10 வயசு பையன் மாதிரி குதிக்கிறாரு. ஆமாம், ப்ரூஸ்லி காலில் விட்டாங்க. ஏற்கனவே சொன்னேன், ஜாக்கி சான் இந்த மாதிரி டைவ் அடிக்க முடியாது, சவுத்தை பிடிச்சினாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. மோனிகா டான்ஸ் எப்படி? ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தலைவர் படத்தில் பறக்கிற கொசு பார்க்காத, தலைவர் மட்டுமே பாரு. மியூசிக் எல்லாம் தெளிவா, எல்லாமே பரதநாட்டிய அரங்கேற்றம். பரதநாட்டிய அரங்கேற்றம், இசை, இலக்கியம். அதாவது உலகத்துல 5 புலன் இருக்கு: நீர், நிலம், நெருப்பு, காற்று. 5வது புலன் தான் சூப்பர் ஸ்டார். இது 6 இல்லைன்னா உலக வாழ்க்கையே எங்க? தலைவர் நேர்ல வந்தா என்ன பண்ணுவீங்க? காலில் ஊந்துடும். பெருமாளை பார்த்தா எப்படி தர்சனம் பார்க்க, அவ்வளோ அப்படியே தர்சனம் கீழே காலில் ஊந்துடும்.